பீகாரில் கனமழை காரணமாக மீண்டும் ஒரு பாலம் சரிந்து விழுந்துள்ளது. அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுவதால் நிதிஷ்குமார் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஆற்றின் மேலே கட்டப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுவது அங்கு தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் அராரியா மாவட்டத்தின் ஃபோர்ஃபேஸ்கஞ்ச் தொகுதியில் உள்ள அம்ஹாரா கிராமத்தில் பர்மன் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. கடந்த 2008-2009 காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் 2017 ஒருமுறை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. பின்னர் பாலம் மூடப்பட்டு புனரமைப்பு பணிகளுக்கு பின் 2022ஆம் ஆண்டு மீண்டும் திறக்கப்பட்டது. புனரமைப்பு பணிகள் நடந்து 2 ஆண்டுகளிலேயே மீண்டும் பாலம் இடிந்து விழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரே மாதத்தில் பீகாரில் இடிந்து விழுந்த 15வது பாலம் இதுவாகும். ஏற்கனவே பாலம் சரிந்த விவகாரத்தில் 15 பொறியாளர்களை பீகார் அரசு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அடுத்தடுத்து பாலங்கள் சரிந்து விழுந்திருப்பது பெரும் சர்ச்சையாக உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.